இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இயற்கணிதம் டாப்பிக்கில் பயிற்சி 3.10 உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வரைபடத்தில் உள்ள சம்ஸை தவிர்த்து மித்த சம் பார்க்க போகிறோம். முதல் கணக்கு பாருங்கள். 3 எண்களின் கூடுதல் 58. இதில் இரண்டாவது எண்ணானது முதல் எண்ணின் 5இல் 2 பங்கின் 3 மடங்கு ஆகும். மூன்றாவது எண்ணானது முதல் எண்ணை விட 6 குறைவு எனில் அந்த 3 எண்களையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க 3 எண்களின் கூடுதல் 58. நம்ம அந்த 3 எண்ணை எக்ஸு ஒய் இஜட் எடுத்துக்கிடுவோம். அதோட கூடுதல்ங்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஈக்குவல் டு 58ன்னு எழுதியிருக்கோம். இந்த சம்மில் எல்லாமே முதல் எண்ணை வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முதல் எண்ணை வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிடுவோம். ரெண்டாவது எண்ணை என்ன சொல்லியிருக்காங்க? முதல் எண்ணின் 5இல் 2 பங்கின் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் எண் என்னது? எக்ஸு இன்ட்டு 5இல் 2 பங்குனா 2/5ன்னு போடுவோம். ஏன்னா 5 பங்கில் 2, இப்போ 2/5ன்னு போடுவோம். அடுத்து 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மடங்குனாலே பெருக்கல்ல தான் போடுவோம். எக்ஸ் இன்ட்டு 2/5 இன்ட்டு 3. இதுதான் ரெண்டாவது எண்ணுக்கு இப்படி தான் எழுதுவோம். 3 மடங்குங்கிறதுனால 3 2/5ன்னு போடக்கூடாது. இப்படி போட்டால் தப்பாயிரும். ஏன்னா மடங்குனாலே பெருக்கல்ல தான் போடணும். இப்போ சப்போஸ் 3 2/5ன்னு போட்டோம்னா நம்ம இதை வந்து பின்னத்தில் படிச்சிருப்போம். 3 + 2/5ன்னு எழுதலாம்னு. அப்போ இந்த மாதிரி எழுதக்கூடாது. எக்ஸு இன்ட்டு 2/5 இன்ட்டு 3ன்னு தான் எழுதணும். ஏன்னா முதல் எண்ணின் 5இல் 2 பங்கின் 3 மடங்கு. 5இல் 2 பங்குங்கிறனால 2/5ன்னு எழுதியிருக்கோம். 3 மடங்குங்கிறனால இன்ட்டு 3ன்னு போட்டிருக்கோம். இந்த எக்ஸு வந்து முதல் எண்ணை கனெக்ட் பண்ணதுனால. அப்போது இப்போ பெருக்கணும்னா 3ஐயும் 2ஐயும் பெருக்கினா 6, 6ஐயும் எக்ஸையும் பெருக்கினா 6x / 5. அடுத்து பாருங்கள், மூன்றாவது எண் வந்து முதல் எண்ணை விட 6 குறைவு. மூன்றாவது எண்ணை இஜட்டுன்னு எடுத்திருக்கோம். 6 குறைவுன்னா அதாவது முதல் எண்ணை விட 6 குறைவு. இஜட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6. ஏன்னா முதல் எண் எக்ஸு, அதுலேருந்து 6 குறைவுங்கிறதுனால இஜட் வந்து எக்ஸ் மைனஸ் 6. இப்போ 3ஐயும் கூட்டணுமா? எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் போட்டுருவோம். ப்ளஸ் ஒய்ங்கிற இடத்துல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 6x / 5 ப்ளஸ் இஜட்டுங்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 58. ஏன் கூட்டியிருக்கோம்னா அவங்க 3 எண்களின் கூடுதல் 58ன்னு சொன்னனால எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 6x/5 ப்ளஸ் இஜட்டுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 6ன்னு போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 58. அடுத்து பாருங்கள், இந்த -6 ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு போகும்போது +6ன்னு மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு எக்ஸையும் கூட்டினா 2x + 6x/5 ஈக்குவல் டு -6 ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு போகும்போது +6 மாறும். அதனால தான் 58 + 6ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், 2x முழு எண்ணு, அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, 6x/5ன்னு இருக்குது. ஒன்று முழு எண்ணு, இன்னொன்று பின்னத்தில் இருக்குது. இப்போ நம்ம மீச்சிமா எடுப்போங்க. ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். 1க்கும் 5க்கும் மீச்சிமா எடுத்தால் 5. 5 கீழே போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதில் 2xன்னு இருக்குது. இதில் கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். கீழே வந்து பகுதியை 5ஆ மாற்றோம்னா நம்ம 5ஆல் பெருக்குவோம். கீழே எதை நம்பரால் பெருக்கிறோமோ அதை தான் மேலேயும் பெருக்குவோம். அப்போ 2 × 5 10xன்னு வரும். ப்ளஸ் 6x / 5. மீச்சிமா வந்து 5 தான். இங்கே கீழே 5 இருக்கனால அப்படியே 6xை போட்டுருவோம். ஈக்குவல் டு 58ஐயும் 6ஐயும் கூட்டினா நமக்கு 64ன்னு வரும். அடுத்து பாருங்கள், 10xையும் 6xையும் கூட்டினா 16x ஈக்குவல் டு இந்த 64 போட்டுருவோம். இங்கே இருக்க வகுத்தல் 5 ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு போகும்போது பெருக்கல் 5ஆக மாறும். இப்போது 16x ஈக்குவல் டு 64 × 5. நம்ம திரும்ப இந்த 16 இங்கிட்டு கொண்டு வர்றதுனால இதை பெருக்காமல் அப்படியே வச்சுக்கிடுவோம். எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 16 ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு வரும்போது வகுத்தலில் மாறும். அதை எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 64 × 5 / 16. இப்போ 4ஆல் அடித்தோம்னா 4 16, மேலே 1 4, மிச்சம் 2, 6 24. அடுத்து 4ஆல் அடித்தோம்னா 1 4, 4 16, 4 × 5ன்னு இருக்கும். இதை பெருக்கணும்னா 20. எக்ஸோட மதிப்பு 20ன்னு கிடைக்கும். எக்ஸ் 20 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து ஒய் வந்து நம்ம என்னன்னு வச்சுருக்கோம்? 6x/5ன்னு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல 20 போட்டோம்னா ஒய்யோட மதிப்பு கிடச்சிரும். 6 × 20 / 5. 5ஆல் அடிச்சோம்னா 1 5 5, 4 5 20. 6ஐயும் 4ஐயும் பெருக்குனா 24. அடுத்து இஜட்டுக்கு என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 6. எக்ஸுங்கிற இடத்துல 20 - 6 கழிச்சோம்னா 14.
அவங்க அந்த 3 எண்கள் தானே கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு 20, ஒய்யோட மதிப்பு 24, இஜட்டோட மதிப்பு 14. அடுத்து இந்த சமன்பாடு பாருங்க. இதை ஃபஸ்ட்டு இந்த -6 இங்கிட்டு கொண்டு போயும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி பாருங்க, x + 6x/5 + x - 6 = 58. இந்த -6 இங்கே கொண்டு போவோம். அப்படி இல்லாட்டி நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம். கீழே வந்து 5 இருக்கா, இந்த எக்ஸையும் கூட்டுனா 2x + 6x/5 - 6 = 58. இப்போது இதை மீச்சமாக எடுக்கலாம். ரெண்டுமே முழு எண்ணாக இருக்குது, இங்கே வந்து பின்னத்தில் இருக்குது. அப்போ மீச்சமாக எடுத்தால் இங்கே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம், இங்கேயும் 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். இப்போ மீச்சமாக எடுத்தால் 5, கீழே 5 போட்டுருமா. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், 2x கீழே 1 இருக்கதா அர்த்தம். இப்போ 5ஆக மாற்றோன்னா 5ஆல் பெருக்கும், அப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கணும். இப்போ 2 10x ப்ளஸ் இங்கே 5 கீழே இருக்குது, அப்போ அந்த 6x அப்படியே போட்டுருவோம். மைனஸ் 1 5ஆக மாற்றோன்னா 5ஆல் பெருக்கும், இப்போ மேலேயும் 5ஆல் பெருக்கும். 5 30 = 58. இப்போது இந்த 5 வகுத்தில் இருக்கிறது அங்கிட்டு கொண்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். 10xையும் 6xையும் கூட்டுனா நமக்கு 16x - 30 = 58 × 5. இப்போ 58ஐயும் 5ஐயும் பெருக்கும். 5 8 40, மிச்சம் 4, 5 25, 25 4 29. 16x = 58 5ஐயும் பெருக்கும்போது 290. இந்த -30 = அங்கிட்டு போகும்போது +30 மாறும். இப்போ 16x = 0, 9ஐயும் 3ஐயும் கூட்டுனா 12, மிச்சம் 1, 320ன்னு வரும். இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. 320 / 16. ஒரு 16 16, ஈர் 16 32, 0. இப்போ எக்ஸோட மதிப்பு 20ன்னு கிடச்சிருச்சு. சம்மில் நம்ம எப்படினாலும் கொண்டு போகலாம். இந்த -6 முதல்ல இங்கிட்டு கொண்டு போய் திரும்ப இதை செஞ்சாலும் சரி, அப்படி இல்லாட்டி முதலையே இங்கே மீச்சமாக எடுத்து அதுக்கப்புறம் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சாலும் சரிதான். ஆன்சர் வந்து ஒன்று போல தான் வரும். நமக்கு எது ஈஸியான மெத்தடோ அதுபடி செஞ்சுக்கோங்க. அடுத்து 2வது சம் பாருங்க. ஏபிசி என்ற முக்கோணத்தில் கோணம் பி என்பது கோணம் ஏயின் 3/2 பங்கு ஆகும். கோணம் சி என்பது கோணம் ஏயை விட 20 அதிகம் எனில் அந்த 3 கோணங்களின் அளவுகளை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே கோணம் ஏயை வச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோணம் பி பார்ப்போம். கோணம் பி என்பது கோணம் ஏயின் 3/2 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோணம் பி போட்டுருவோம். = கோணம் ஏயின்ங்கிறனால கோணம் ஏ போட்டு இன்ட்டு போடுவோம். 3/2 பங்குன்னா 3 கீழே போட்டு அதில் 2 பங்கு. இப்போ மேலே வந்து 2 வரும், கீழே 3 வரும். அதனால தான் கோணம் ஏ இன்ட்டு 2/3ன்னு எழுதியிருக்கோம். அதாவது கோணம் பி வந்து கோணம் ஏயின் 3/2 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. கோணம் ஏ இன்ட்டு 3/2 பங்குனா 2/3ன்னு எழுதுவோம். இப்போ இதை பெருக்கணும்னா 2 கோணம் A/3ன்னு வரும். நம்ம இதை டைரெக்டாகவே கோணம் ஏன்னு வச்சுருக்கோம். சப்போஸ் நம்ம கோணம் ஏயை வந்து எக்ஸுன்னு எடுத்தால் கோணம் ஏ வர்ற இடத்துலலாம் எக்ஸ் போட்டு செஞ்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். அடுத்து பாருங்கள், கோணம் சி என்பது கோணம் ஏயை விட 20 அதிகம். இப்போ கோணம் சி = கோணம் ஏ + 20ன்னு போடுவோம். ஏன்னா ஏயை விட 20 அதிகம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. இங்கே கோணம் ஏ ப்ளஸ் கோணம் பிக்கு நேரம் என்ன இருக்குது, 2 கோணம் A/3 ப்ளஸ் இதை கூட்டுவோம். கோணம் சிக்கு நேராக கோணம் ஏ + 20ன்னு இருக்குது.
ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா ஃபார்முலா படி இந்த மூணையும் கூட்டுனா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். அடுத்து பாருங்க, 2 கோணம் ஏ இருக்குது, அதை கூட்டணும்னா 2 கோணம் ஏ ப்ளஸ் இந்த 2 கோணம் ஏ பை 3 ஈக்குவல் டு 180 டிகிரி. இந்த ப்ளஸ் 20 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது -20 மாறும். அடுத்து பாருங்க, ஒன்று முழு எண்ணாக இருக்குது, இன்னொன்று வந்து பின்னமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம், மீச்சிமா கண்டுபிடிப்போம். மீச்சிமா கண்டுபிடிச்சாதான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். மீச்சிமா எடுத்தோம்னா 3, இங்கே ஒன்றுமே இல்லாட்டி ஒன்று இருக்கதா அர்த்தம். 1க்கும் 3க்கும் மீச்சிமா எடுத்தால் 3, 3 கீழே போட்டுருவோம். அடுத்து மேலே ஃபஸ்ட்டு இதில் வந்து கீழே 1 இருக்கதா அர்த்தம்னா இந்த 1 3ஆக மாற்றோம்னா நம்ம 3ஆல் பெருக்குவோம். அப்போ மேலேயும் 3ஆல் பெருக்குவோம். அப்போ 2 கோணம் ஏ இன்ட்டு 3னா நமக்கு 6 கோணம் ஏ கிடைக்கும். ப்ளஸ் இந்த 2 கோணம் ஏயை அப்படியே எழுதுறோம், ஏன்னா கீழே 3 தான் இருக்குது, மீச்சிமாவும் 3 தான். ஈக்குவல் டு 180லேருந்து 20 கழிச்சா 160 டிகிரி கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 6 கோணம் ஏயையும் 2 கோணம் ஏயை கூட்டுனா நமக்கு 8 கோணம் ஏ கிடைக்கும். ஈக்குவல் டு 160. அதுக்கப்புறம் இந்த வகுத்தலில் இருக்க 3 இங்கிட்டு ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். அதனால கீழே 160 டிகிரி இன்ட்டு 3ன்னு போட்டிருக்கோம். நமக்கு கோணம் ஏயோட மதிப்பு தான் தேவை. இப்போ கோணம் ஏயை வச்சுட்டு இந்த பெருக்கல்ல இருக்க 8 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் மாறும். அதனால தான் அடுத்த ஸ்டெப்பு 160 இன்ட்டு 3/8ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 8ஆல் அடிச்சோம்னா 1 8 8 2 16 0. 20யும் 3யும் பெருக்குனா நமக்கு 60ன்னு கிடைக்கும். 60ங்கிறது கோணம் ஏயோட மதிப்பு. இப்போ கோணம் ஏ மதிப்பு தெரிஞ்சிருச்சு. இப்போ பிக்கு கண்டுபிடிக்கலாம்ல. கோணம் பிக்கு வந்து என்னது வச்சுருக்கோம், 2 கோணம் ஏ டிவைடட் பை 3. இப்போ 2 இன்ட்டு கோணம் ஏங்கிற இடத்துல 60 போடுவோம், டிவைடட் பை 3. இப்போ 3ஆல் அடிச்சோம்னா 1 3 3 2 3 6 0. இப்போ பெருக்கணும்னா 40 டிகிரின்னு கிடைக்கும். அடுத்து கோணம் சி என்ன சொல்லியிருக்காங்க, கோணம் ஏ ப்ளஸ் 20ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கோணம் ஏங்கிற இடத்துல 60 ப்ளஸ் 20 நமக்கு 2 கூட்டினா கோணம் சி வந்து 80ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரியானு பார்க்கலாம்னா ஏற்கனவே தெரியும், ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு. இப்போ கோணம் ஏ என்னது 60 ப்ளஸ் கோணம் பி வந்து 40 ப்ளஸ் கோணம் சியோட மதிப்பு 80. இப்போ இதெல்லாம் கூட்டுனா 60யும் 40யும் கூட்டுனா 100, 100யும் 80யும் கூட்டினா 180. இப்போ 180 டிகிரின்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது சரிதான். அடுத்து 3வது சம் பாருங்க. ஓர் இரு சமபக்க முக்கோணத்தில் சம பக்கங்கள் முறையே 5y - 2 மற்றும் 4y + 9 அலகுகள் ஆகும். அதன் மூன்றாவது பக்கம் 2y + 5 அலகுகள் எனில் ஒய்யின் மதிப்பையும் முக்கோணத்தின் சுற்றளவையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓர் இரு சமபக்க முக்கோணத்தில் சம பக்கங்கள் வந்து 5y - 2 அடுத்து 4y + 9ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் சமம். 5y - 2 = 4y + 9ன்னு எழுதிக்கிடுவோம். ஏன்னா ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போது ஒய்யெல்லாம் ஒரு சைடு, நம்பரெல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடுவோம். 5y இந்த ஈக்குவல் டு அங்கிட்டு ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது -4y மாறும். ஈக்குவல் டு 9 அப்படியே போட்டுருவோம். இந்த -2 இங்கிட்டு ஈக்குவல் டு இங்கிட்டு வரும்போது +2 மாறும். 5yலேருந்து 4y கழிச்சா நமக்கு ஒய்ன்னு கிடைக்கும். ஒரு ஒய் ஈக்குவல் டு 9 2 கூட்டினா 11. இப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிச்சு. சுற்றளவுனா எல்லா பக்கத்தையும் கூட்டினா தான் நமக்கு சுற்றளவு கிடச்சிரும் தெரியும். அப்போ 3 பக்கம் இருக்குது. 5y - 2 4y + 9 2y + 5 இந்த 3ஐயும் கூட்டணும். 5y - 2 + 4y + 9 + 2y + 5. இப்போ கூட்டுறதுனால நம்ம அப்படியே போட்டுக்கலாம். சப்போஸ் ஏதாவது ஒன்று கழிக்கணும்னா இந்த ஒவ்வொரு இதையும் ப்ராக்கெட்குள்ளே தான் போடணும். ஏன்னா கழித்தல் இருக்கும்போது இந்த கழித்தல் 4yக்கும் வரும், இந்த கழித்தல் 9க்கும் வரும். அப்போது ப்ளஸ் சிம்பிள் இருந்தால் அப்படியே எழுதிடலாம். மைனஸ் சிம்பிளாக இருந்ததுன்னா, கழிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ப்ராக்கெட்குள்ளே தான் எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒய்யோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 11. இப்போ ஒய்ங்கிற இடத்துலலாம் 11 போடலாம். 5 × 11 அதுக்கு முன்னாடி ஒய்யையும் கூட்டிடுவோம். 5y + 4y + 2y. இப்போ கூட்டினோம்னா நமக்கு 11yன்னு கிடைக்கும். அடுத்து 9லேருந்து 2 கழிச்சோம்னா நமக்கு 7, 7ஐயும் 5ஐயும் கூட்டினோம்னா 12. ஒய்யோட மதிப்பை போடுவோம். 11 × 11 + 12. 11ஐயும் 11ஐயும் பெருக்குனா நமக்கு 121ன்னு வரும், +12. இப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு சுற்றளவு வந்து 133 அலகுகள்னு கிடைக்கும்.
அடுத்து 4வது பாருங்க, ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் கோணம் XOZ வந்து Z மற்றும் கோணம் ZOY ஆகியவை நேர்கோட்டில் அமையும் அடுத்துள்ள கோணங்கள் எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஃபார்முலா ஒன்று இருக்குது. நேர்கோட்டில் அமையும் கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி. இப்போ நேர்கோட்டில் அமையும் கோணம் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, XOZம் ZOY. அப்போ ரெண்டையும் கூட்டலாம். இங்கே கோணம் கொடுத்துட்டாங்க. XOZக்கு வந்து 3x - 2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ளஸ் ரெண்டையும் கூட்டணும்ல. அடுத்து ZOYனா 5x + 6 = 180 டிகிரி. இதை ரெண்டையும் கூட்டுனா நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். இப்போ எக்ஸ் எல்லாம் கூட்டணும்னா 3xையும் 5xையும் கூட்டினா 8x. அடுத்து 6லேருந்து 2 கழிச்சா 4. பெரிய நம்பரில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால +4 = 180 டிகிரி. 8x = இந்த +4 = அங்கிட்டு போகும்போது -4 மாறும். 180 டிகிரி -4. அடுத்து பாருங்கள், கழிச்சோம்னா நமக்கு 176ன்னு கிடைக்கும். 8x = 176. நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. x = 176. இந்த பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல்ட்டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் 176 / 8ன்னு போட்டிருக்கோம். இப்போ 8ஆல் அடித்தோம்னா 1 8 8, 2 16, மிச்சம் 1 இருக்கும். அடுத்து 2 16. அப்போது நமக்கு எக்ஸோட மதிப்பு 22 டிகிரின்னு கிடைக்கும். அடுத்து 6வது சம் பாருங்க. ஏறு வரிசையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 அடுத்தடுத்த முழுக்கள் முறையே 2, 3 மற்றும் 4ஆல் பெருக்கி கூட்டினால் 74 கிடைக்கும் எனில் அந்த 3 எண்களையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏறு வரிசைனாலே நமக்கு சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகும் தெரியும். அடுத்தடுத்த முழுக்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போது எக்ஸுன்னு எடுத்தால் ஏறு வரிசைனா இதுக்கு அடுத்து போகும்போது +1ன்னு மாறும். இந்த நம்பருக்கு அடுத்து போகும்போது x + 1 + 1னா நமக்கு x + 2ன்னு கிடைக்கும். அப்போது அந்த 3 எண்கள் வந்து என்னன்னு தெரியாது. நம்ம அதை எப்படி எடுத்திருப்போம், x, x + 1, x + 2ன்னு எடுத்திருப்போம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்தடுத்த முழுக்கள் முறையே இந்த நம்பரை முறையே ஃபஸ்ட்டு இதை வந்து 2, அடுத்து 3, அடுத்து 4ஆல் பெருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்த முழுக்கள் முறையேன்னு கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு இதை 2ஆல் பெருக்கணும், அடுத்து 3ஆல், அடுத்து 4ஆல். ஏன்னா அவங்க பெருக்கி கூட்டினான்னு சொல்லிட்டாங்க. 2ஆல் பெருக்கணும், 3ஆல் பெருக்கணும், இதை 4ஆல் பெருக்கிட்டு இதை கூட்டும்போது நமக்கு 74 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அடுத்த சமன்பாடு x × 2 ப்ளஸ் இந்த ப்ளஸ் சிம்பிளையும் போடுறோம்னா 2, 3 மற்றும் 4ஆல் பெருக்கி கூட்டினால் 74 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் x × 2 ப்ளஸ் 3 × ப்ராக்கெட்குள்ளே தான் போடணும் x + 1. ஏன்னா அந்த 3 எக்ஸுக்கும் வரும் +1க்கும் வரும். அடுத்து +4 ப்ராக்கெட்குள்ளே x + 2 ஈக்குவல்ட்டு பெருக்கி கூட்டினால் 74. இந்த ஆன்சர் வந்து 74 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த சமன்பாடு எழுதியிருக்கோம். எந்த சம்முனாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை புரிஞ்சு பாருங்கள். சமன்பாடை கொண்டு வந்துட்டாலே ரொம்ப ஈஸி. இப்போ பெருக்கணும்னா 2xையும் பெருக்கினா 2x, அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, 3xையும் பெருக்கினா 3x, ப்ளஸ் 3ஐயும் 1ஐயும் பெருக்கினா 3, அடுத்து +4xையும் பெருக்கினா +4x, +4ஐயும் +2ஐயும் பெருக்கினா 8 = 74. ப்ளஸ் சிம்பிள் இருக்கனால பிரச்சனை இல்லை, அப்படியே பெருக்கி போட்டுடலாம். சப்போஸ் மைனஸ் சிம்பிள் இருந்ததுன்னா கவனமாக பெருக்கி போடணும். அடுத்து எக்ஸ் எல்லாம் கூட்டணும். 2ஐயும் 3ஐயும் கூட்டுனா 5, 5ஐயும் 4ஐயும் கூட்டுனா 9, 9x. அடுத்து 3ஐயும் 8ஐயும் கூட்டுனா 11, 9x + 11 = 74. இப்போது இந்த +11 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -11 மாறும். 9x = 74 - 11. இப்போ கழிச்சு போட்டோம்னா 9x = 63ன்னு கிடைக்கும். எக்ஸோட மதிப்பு தான் தேவை. x = 63 / 9. ஏன்னா இந்த பெருக்கல்ல இருக்கும்போது ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறும். இப்போ அடித்தோம்னா ஒரு 9 9, 7 9 63. எக்ஸோட மதிப்பு 7. அவங்க அந்த 3 எண்ணையும் கேட்டதுனால எக்ஸுங்கிற இடத்துல 7. நமக்கு என்னது 3 எண்ணை எடுத்திருக்கோம், x, x + 1, x + 2. எக்ஸோட மதிப்பு 7. இப்போ x + 1னா 7 + 1 8, x + 2னா 7 + 2 9.
சப்போஸ் அவங்க சம்மில் வந்து ரெண்டாவது எண் என்னன்னு கேட்டாங்கன்னா நமக்கு 8. என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் எழுதிக்கிடணும். அடுத்த சம் பாருங்க. ஒரு களப்பயணத்திற்கு 331 மாணவர்கள் சென்றனர். 6 பேருந்துகள் முழுமையாக நிரம்பின. 7 மாணவர்கள் மட்டும் ஒரு வேனில் பயணிக்க வேண்டியதாயிற்று எனில் ஒவ்வொரு பேருந்திலும் எத்தனை மாணவர்கள் இருந்தனர் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மொத்தமாக 331 மாணவர்கள் இருக்காங்க. 6 பேருந்தில் வந்து ஃபுல்லாகிருச்சு. மீதம் இருக்கிற 7 பேர் வந்து இன்னொரு வேனில் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு பேருந்தில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்கன்னு தெரியாது. அப்போ நம்ம மாணவர்களின் எண்ணிக்கை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். மொத்தம் எத்தனை பேருந்தில் ஃபுல்லாக இருக்காங்க, 6 பேருந்தில். அதனால் நம்ம 6 எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். எக்ஸ் வந்து மாணவர்களின் எண்ணிக்கை. இந்த 6ங்கிறது வந்து மொத்தம் 6 பேருந்து இருக்குது. 6 பேருந்தில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு தெரியாததுனால நம்ம 6 எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். ப்ளஸ் இந்த ப்ளஸ் ஏன் போடுறோன்னா 6 பேருந்துகள் முழுமையாக நிரம்பி இருக்கு. அடுத்து 7 மாணவர்கள் வந்து ஒரு வேனில் போகிறாங்க. இவங்க 2 பேரையும் சேர்த்து 331ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 6x + 7. இந்த 7 வந்து இன்னொரு வேனில் போகிறவங்க, 2ஐயும் சேர்த்து கூட்டினா 331ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சமன்பாடு 6x + 7 = 331ன்னு எழுதியிருக்கோம். இப்போது நம்ம எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். 6x = இந்த +7 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது -7 மாறும். 331 - 7ன்னு எழுதுவோம். 6x = 331லேருந்து 7 கழிச்சோம்னா 324ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்க 6 ஈக்குவல்ட்டுக்கிட்டு வரும்போது வகுத்தல்ல மாறும். அதனால தான் 324 / 6ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 6ஆல் அடித்தோம்னா 5×6 30, கீழே 6 அடிச்சிருவோம், மேலே 5×6 30, மிச்சம் 2 இருக்கும். 4×6 24. அப்போ எக்ஸோட மதிப்பு 54. அதாவது ஒரு பேருந்தில் 54 மாணவர்கள் பயணிச்சிருப்பாங்க. அவங்க கொஸ்டினில் கேட்டதும் ஒவ்வொரு பேருந்திலும் எத்தனை மாணவர்கள் இருந்தனர் கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு பேருந்திலும் இருந்த மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 54 பேர். இது சரியாக எப்படின்னு கண்டுபிடிக்கிறோன்னா 6 × 6 பேருந்து இன்ட்டு மாணவர்களின் எண்ணிக்கை தானே எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். 6 × 54 ப்ளஸ் 7 மாணவர்கள் மட்டும் தனியாக ஒரு வேனில் போகிறாங்க. 6ஐயும் 54ஐயும் பெருக்கணும். 4×6 24, மிச்சம் 2, 5×6 30 32, 324. அடுத்து இந்த 7 கூட்டணும்னா நமக்கு 331ன்னு கிடைக்கும். அவங்க ஏற்கனவே சொன்னது வந்து மொத்தம் வந்து 331 மாணவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து சரி. அடுத்து 8வது சம் பாருங்க. ஒரு தள்ளுவண்டி வியாபாரி சில கரிக்கோல்கள் மற்றும் பந்துமுனை எழுதுகோல்கள் என மொத்தம் 22 பொருட்களை வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவரால் அனைத்து கரிக்கோல்களையும் பந்துமுனை பேனாக்களையும் விற்க முடிந்தது. கரிக்கோல்கள் ஒவ்வொன்றும் ரூபாய் 15க்கும் பந்துமுனை பேனாக்கள் ஒவ்வொன்றும் ரூபாய் 20க்கும் விற்பனை செய்த பிறகு அந்த வியாபாரியிடம் ரூபாய் 380 இருந்தது எனில் அவர் விற்ற கரிக்கோல்களின் எண்ணிக்கை யாதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு வியாபாரிகிட்ட வந்து மொத்தம் 22 பொருள் இருக்குது. அதாவது அதில் வந்து கொஞ்சம் கரிக்கோல்கள், அதாவது பென்சிலும் கொஞ்சம் பால் பாயிண்ட் பென்னும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட எண்ணிக்கை வந்து மொத்தம் 22ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு கேட்குறது வந்து கரிக்கோல்களின் எண்ணிக்கை, அவர் விற்ற கரிக்கோல்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை ஒரே சமன்பாடாக எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா, இன்னொரு அடுத்த ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்க. கரிக்கோல்கள் ஒவ்வொன்றும் 15 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ நம்ம கரிக்கோல்களின் எண்ணிக்கை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அதை வந்து 15 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 15 எக்ஸ்ன்னு வரும். அடுத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, பந்துமுனை பேனாக்களை வந்து 20 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்தமாக இருக்கிறது வந்து நமக்கு 22 இருக்குது. நம்ம கரிக்கோல்களின் எண்ணிக்கையை வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இந்த 22லேருந்து எக்ஸை கழிச்சோம்னா நமக்கு பந்துமுனை பேனாக்கள் எத்தனைன்னு கிடச்சிரும். இது ஏற்கனவே எடுத்துக்காட்டு சமலையும் பார்த்துருக்கோம், ஒரு பயிற்சி சமலையும் ஒன்று பார்த்துருப்போம். பாருங்க, கரிக்கோல்களையும் பந்துமுனையும் இருக்குது. அவங்ககிட்ட மொத்தம் 22 கணக்கில் இருக்குது. இப்போ நம்ம கரிக்கோல்களின் எண்ணிக்கையை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா 22லேருந்து இந்த எக்ஸை கழிச்சோம்னா பந்துமுனை பேனா எவ்வளோ இருக்குன்னு கிடச்சிரும். எண்ணிக்கை, பந்துமுனை பேனாக்களின் எண்ணிக்கை கிடச்சிரும்.
அடுத்து சமன்பாடுக்கு வருவோம். இது ஏன் கரிக்கோள்களின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சதுனால மொத்தம் வந்து 22 பொருள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது பந்துமுனை பேனாக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இந்த 22லேருந்து கரிக்கோள்களின் எண்ணிக்கையை கழிச்சா பந்துமுனை பேனாக்களின் எண்ணிக்கை கிடச்சிரும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஒவ்வொரு கரிக்கோளையும் 15 ரூபாய்க்கும் பந்துமுனை பேனாக்களுக்கு 20 ரூபாய்க்கும் விற்கிறாங்க. விற்றா இதை ரெண்டையும் கூட்டுனா அவங்ககிட்ட வந்து 380 ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ரெண்டையும் கூட்ட போகிறோம். ஏன் கூட்டுறோம்னா இது ரெண்டையும் சேர்த்து விற்று அவங்ககிட்ட 380 ரூபா இருக்குது. இப்போ கரிக்கோள்களின் எண்ணிக்கை வந்து நம்ம எக்ஸு வச்சுருக்கோம். அதை வந்து 15 ரூபாய்க்கு விற்றதுனால 15 × எக்ஸ்ன்னு எழுதுகிறோம். சமன்பாடை நல்லா பார்த்துக்கோங்க. கரிக்கோள்களின் எண்ணிக்கை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோமா, அதை வந்து 15 ரூபாய்க்குன்னு விற்காங்க. அதனால் 15 × எக்ஸு ரெண்டையும் சேர்த்தா அதனால் ப்ளஸ் சிம்பிள் போடுறோம். அடுத்து பந்துமுனை பேனா வந்து 20 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இப்போ பந்துமுனை பேனாக்களின் எண்ணிக்கை என்னது, மொத்தம் வந்து 22லேருந்து இந்த கரிக்கோள்களின் எண்ணிக்கை எக்ஸை கழிச்சா நமக்கு பந்துமுனை பேனாக்களின் எண்ணிக்கை கிடச்சிரும். அதனால தான் 22 - x × 20 போடுறோம். அந்த 20 வந்து ஒவ்வொரு பந்துமுனை பேனாக்களோட விலை ஈக்குவல் டு இதை ரெண்டே கூட்டினா 380 ரூபா. சமன்பாடு கொண்டு வந்துட்டா அடுத்து வந்து நமக்கு செய்கிறது வந்து ஈஸி. இப்போ 15 எக்ஸையும் பெருக்குனா 15x ப்ளஸ் 22ஐயும் 20ஐயும் பெருக்குனா 440. அடுத்து மைனஸ் எக்ஸையும் 20ஐயும் பெருக்குனா -20xன்னு வரும் ஈக்குவல் டு 380. இப்போது -20xலேருந்து ப்ளஸ் 15 எக்ஸை கழிச்சா -5xன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு இந்த 380 போட்டுருவோம். இந்த ப்ளஸ் 440 ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு வரும்போது -440 மாறும். அடுத்து -5x ஈக்குவல் டு இந்த -440லேருந்து 380 கழிக்கணும். கழிச்சோம்னா நமக்கு -60ன்னு கிடைக்கும். ஏன்னா பெரிய இதில் வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குது பெரிய நம்பரில், அதனால -60. இப்போ ரெண்டு சைடும் மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து கேன்சல் ஆயிரும். 5x ஈக்குவல் டு 60. எக்ஸோட மதிப்பு தான் தேவை. பெருக்கல்ல இருக்க 5 ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு வரும்போது வகுத்தலில் மாறும். அதனால தான் 60/5ன்னு போட்டிருக்கோம். இப்போ அடித்தோம்னா 4 5 5, 4 5 5, மிச்சம் 1, 2 10. எக்ஸோட மதிப்பு 12. 12ங்கிறது கரிக்கோள்களின் எண்ணிக்கை. இதே இது சப்போஸ் பந்துமுனை பேனாக்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 22 - x. இப்போது 22 - xன்னா 12ன்னு போடுவோம். இப்போ 10 இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலா மட்டும், அதாவது சமன்பாடு மட்டும் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டையும் கரிக்கோளும் பந்துமுனை பேனாக்கள் இந்த ரெண்டையும் கூட்டுனா அவங்ககிட்ட வந்து மொத்தம் 22 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மொத்த எண்ணிக்கை வந்து 22. இப்போ கரிக்கோள்களின் எண்ணிக்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். அப்போ மொத்தம் 22லேருந்து இந்த எக்ஸை கழிச்சா நமக்கு பந்துமுனை பேனாக்களின் எண்ணிக்கை கிடச்சிரும். அதனால தான் 22 - x. அடுத்து இந்த சமன்பாடு ஏன் எழுதுகிறோம்னா மொத்தமாக இதெல்லாம் விற்றுட்டாங்கன்னா 15 ரூபாய்க்கு கரிக்கோள்களை விற்கிறாங்க, 20 ரூபாய்க்கு பந்துமுனை பேனாக்களை விற்கிறாங்க. விற்றுட்டு இது ரெண்டையும் கூட்டினா 380 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 15 × x ப்ளஸ் 22 - x ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு × 20ன்னு எழுதுகிறோம். இது ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் போடணும். ஏன்னா அந்த 20 வந்து 22க்கும் வரும் -xக்கும் வரும் ஈக்குவல் டு 380. இந்த சமன்பாடை மட்டும் கொண்டு வந்துட்டா சம்மு ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட்லையும் செய்யலாம், அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அவங்ககிட்ட வந்து 2 பொருள் இருக்குது. அந்த எண்ணிக்கையை கூட்டினா 22. அதை வந்து நம்ம x + yன்னு வச்சுக்கலாம். x + y வந்து 22 இருக்குது. அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த எக்ஸோட விலையை வந்து 1 வந்து 15ன்னு விற்காங்க, ஒய் பந்துமுனை பேனாக்களை 1 வந்து 20ன்னு விற்காங்க. இதை ரெண்டையும் கூட்டுனா 380 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அடுத்த ரெண்டாவது சமன்பாடாக 15x + 20y ஈக்குவல் டு 380ன்னு எழுதியிருக்கோம். அவங்க கொடுத்ததை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டையும் எண்ணிக்கை வந்து 22 இருக்கிறதுனால x + y ஈக்குவல் டு 22. அடுத்து இதை 15 ரூபாய்க்கு 1 விற்கிறாங்க, இதை 1 20 ரூபாய்க்குன்னு விற்காங்க. இது ரெண்டையும் கூட்டுனா 380 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் 15x + 20y ஈக்குவல் டு 380ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சமன்பாடை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இதை கழிச்சாலுமே ஏதாவது ஒன்று அடி போகிற மாதிரி இருந்தால் தான் நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம சமன்பாடு ஃபுல்லாக 15ஆல் பெருக்கிறோம். 1 மட்டும் பெருக்கக்கூடாது. இப்போ பெருக்குனா ஏற்கனவே படிச்சிருக்கோம், பெருக்குனாலோ வகுத்தாலோ மொத்தமாக செய்யணும். இப்போ 15ஆல் பெருக்கும்போது 15x
ப்ளஸ் 15y ஈக்குவல் டு 22யும் 15யும் பெருக்குனா நமக்கு 330ன்னு கிடைக்கும். அடுத்து இதை வந்து 3வது சமன்பாடுன்னு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், 2வது சமன்பாடில் இருந்து 3வது சமன்பாடை கழிக்கணும். அப்படி கழிக்கும்போது கழித்தல் சிம்பல் எல்லாத்துக்குமே போடும்போது இந்த ப்ளஸ் 15xும் மைனஸ் 15xும் கேன்சல் ஆயிரும். 20yலேருந்து 15yயை கழிச்சு 5y ஈக்குவல் டு 380லேருந்து 330 கழிச்சா நமக்கு 50ன்னு கிடைக்கும். இப்போ 5y ஈக்குவல் டு 50. அப்போ ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா பெருக்கல்ல இருக்க 5 ஈக்குவல் டு அங்கிட்டு வரும்போது வகுத்தல்லாம் மாறும். இப்போ ஒரு 5 5 5 50. நமக்கு ஒய்யோட மதிப்பு 10ன்னு கிடைக்கும். அவங்க கேட்டிருக்கிறது என்னது? கரிக்கோள்களின் எண்ணிக்கை. இந்த ஒய் வந்து பந்து முனை பேனாக்களின் எண்ணிக்கை. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து 22ன்னு இருக்கா, அதை எடுத்துக்கிடுவோம். அதில் ஒய்யோட மதிப்பை போடுவோம். எக்ஸ் ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 22. இப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா ப்ளஸ் 10 வந்து ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 10 மாறும். இப்போ கழிச்சோம்னா எக்ஸோட மதிப்பு 12ன்னு கிடைக்கும். அப்போ கரிக்கோள்களின் எண்ணிக்கை என்னது? 12. இது கரெக்டாக தப்பான எப்படி பார்க்கலாம்னா இந்த 2வது சமன்பாடு எடுத்துக்கிடுவோம். 15x ப்ளஸ் 20y ஈக்குவல் டு 380. 15 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு 12 ப்ளஸ் 20 இன்ட்டு ஒய்யோட மதிப்பு 10. இப்போ 15யும் 12யும் பெருக்கினா 180ன்னு கிடைக்கும். ப்ளஸ் 20யும் 10யும் பெருக்கினா 200. இது ரெண்டையும் கூட்டினா 380. இந்த சைடும் 380 தான் இருக்குது. அப்போ கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து சரி. இப்போ தான் புதுசாக டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்கன்னா மேக்ஸ் வந்து ஃபார்முலா படியும் புரிஞ்சு செஞ்சு பாருங்கள். போக போக உங்களுக்கே புரிஞ்சால் ஸ்டெப்பை வந்து குறைச்சி நீங்களே சீக்கிரமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க.